Hi students, இன்னைக்கு நம்ம class 12 maths ordinary differential equation chapterல exercise 10.6ல second sum பார்ப்போம் இந்த வீடியோல. solve x cube plus y cube into dy is minus x square y dx is equal to 0. It is also a homogeneous equation. ஏன்னா நம்ம வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் பிரிக்க முடியாது. ஸோ இதை வந்து நம்ம ஹோமோஜினியஸ் மெத்தடில் தான் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதை டிவை நான் ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த பக்கம் கொண்டு போய்ட்றேன். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இன்டூ டிஒய், இந்த மைனஸில் இருக்கிறது அந்த பக்கம் வந்ததுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டிஎக்ஸ். நான் இந்த டிஎக்ஸை கீழே கொண்டு வந்தேன்னா இதை கீழே கொண்டு போகணும். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப்ன்றதை கீழே கொண்டு போகணும். மேலே ஒரே ஒரு வேரியபிள் இருக்குது, கீழே ப்ளஸில் இருக்கும்போது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. அதனால நான் இதை என்ன பண்ணுறேன், டிஎக்ஸ் பை டிஒய்யை கீழே கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? டிஒய்யை கீழே கொண்டு வந்துடலாம். டிஎக்ஸ் பை டிஒய் இதை இங்கே டினாமினேட்டரில் கொண்டு வரேன். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர் ஒய். இப்போ இதை நம்ம தனித்தனியாக எழுதிக்கலாம் இல்லையா? கீழே ப்ளஸ் இருந்து மேலே ஒரே ஒரு வேரியபிள் இருந்தால் அதை நம்ம எப்படியும் பண்ண முடியாது. அதனால நான் இந்த மாதிரி கொண்டு வந்துடுறேன். இப்போ இது என்ன பண்ணலாம், எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஒய் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர் ஒய். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதனால் எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு. ஸோ இங்கே கேன்சல் பண்ணிட்டோம்னா ஒய் இங்கே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்கே பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும், எக்ஸ் பை ஒய் இருக்கும் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் கிடச்சிச்சு. நம்ம சாரி டிஎக்ஸ் பை டிஒய். இப்போ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், y இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ்ன்னு எடுப்போம். இங்கே வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு விஒய்ன்னு எடுத்துக்கலாம். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு விஒய். இப்போ dx by dy. ப்ராடக்ட் மெத்தடில் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா v அப்படியே வச்சுட்டு y டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1ன்னு வந்துடும். ப்ளஸ் y அப்படியே வச்சுட்டு v டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா dv by dx. இதை இந்த வேல்யூக்கு பதிலாக நம்ம இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். v ப்ளஸ் y dv by dx is equal to xக்கு பதிலாக vyன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன் நான் அங்கே. ஓகேவா? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸுக்கு பதிலாக vy பை y, அதே மாதிரி y ஸ்கொயர் பை v ஸ்கொயர் y ஸ்கொயர். ஸோ இங்கே கேன்சல் ஆகிடும், இங்கே y ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே v ப்ளஸ் 1 பை v ஸ்கொயர், இங்கே y dv பை dx. நான் இந்த v அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். ப்ளஸ் v இருக்கு இல்லையா, இந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா மைனஸ் வின்னு கிடச்சிடும் நமக்கு. ஸோ ப்ளஸ் v மைனஸ் v கேன்சல் ஆகிடும். ஸோ y dv by dx is equal to 1 by v square. இப்போ இந்த v இந்த பக்கம் கொண்டு வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் பண்ண போகிறோம். v ஸ்கொயர் dv, இங்கே dx by y. ஓகே, இப்போ இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் இன்டகிரேட் பண்ணும். v ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணும்போது v கியூப் by 3 is equal to dx by y. So 1 by y integrate பண்ணும்போது நமக்கு log yன்னு கிடைக்கும். log y plus log c. So v cube பதிலாக நான் வந்து v is equal to என்ன கிடைக்கும், v is equal to x by y இல்லையா? ஸோ இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். x cube by y cube 3y cube is equal to log yc. ப்ராடக்டில் இருக்க ஆடில் ப்ளஸில் இருக்கிறதால நான் ப்ராடக்டில் போட்டுக்கிட்டேங்க. இங்கே ஒரு பக்கம் வந்து நமக்கு வந்து லாக் இருக்குது, ஒரு பக்கம்
இது இருக்குது. ஸோ லாக் கேன்சல் பண்ணோம்னா இந்த பக்கம் இ பவரில் போயிடும் இல்லையா? அப்போது yc is equal to e power x cube by 3y cube. இப்படியே போட்டுடலாம். இல்லை c மட்டும் இந்த பக்கமும் கொண்டு வந்துடலாம். ஆர் y is equal to c கான்ஸ்டன்ட் தான் நம்ம போடுறது தான், அதனால அது மல்டிப்ளைல இருந்தால் டிவிஷனில் வரணுன்றதுலாம் கிடையாது. நம்ம அப்படியே எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ் கியூப் பை 3y cube. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்டெப்லேயே விட்டாலும் ஓகே தான், ஆர் இந்த ஸ்டெப் எடுத்துகிட்டு வந்து ஆன்சர் போட்டாலும் ஓகே தான். ஸோ இந்த சம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கிளியர் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.